அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம், மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் ஏன் எப்போவுமே நம்ம சோகமாகவே இருக்கிறோம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் இருக்கிற 100% மக்களில் 80% பேர் கவலையாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 80% மக்கள் மட்டும் ஏன் எப்போவுமே கவலையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த 80% மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாமே ப்ராப்ளமாக பார்க்குறது இது ஒரு சைடு. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளம். ஒருத்தங்க மார்க் அதிகமாக இருப்பாங்க, ஒருத்தங்க மார்க் கம்மியாக இருப்பாங்க, ஒருத்தங்க ஒன்றுத்தில் டேலண்ட்டாக இருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டு சூழ்நிலையாக இருக்கும், அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கும், இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதே பெரியவங்களுக்குன்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் இருக்கிற ஒர்க்குக்கு போகணும். அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வீட்டையும் பார்த்துக்கணும், ஆஃபீஸையும் பார்க்கணும், திருப்பி குழந்தைங்களையும் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த ஒரு சைடு. இன்னொரு சைடு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ஒரு வீடு இல்லை, ஒரு கார் இல்லை, அதுக்கப்புறம் சில பேருக்கு மேரேஜ் ஆக மாட்டேங்குது, சில பேருக்கு குழந்தை இல்லை. இந்த மாதிரி பல காரணங்கள் தான் நம்மளோட கவலைக்கு காரணம். அந்த காரணம்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கவலைகள் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளா ஏற்படுத்திக்கிற கவலைகள் தான் அதிகம். இப்போ அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு இந்த வருஷத்துலேருந்தே கவலைப்படுறோம் பார்த்தியா, அது தவறு. அதே அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்தியா, இது சரி. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே நம்ம நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம், இன்றைக்கே இருந்து கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அது எப்படி ஆயிருமோ, இது எப்படி ஆயிருமோ, இவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன சொல்வாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள நமக்குள்ள நம்மளையே சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்மளை பற்றி யோசிக்கிறதே இல்லை. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க என்ன வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும். இந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை சுருக்கிக்கிறோம். இதனாலேயே நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னா, எல்லாமே கஷ்டமாகவே இருக்குது. எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் வருது, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யோசிக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும் இல்லையா? வெளியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏன் எல்லாரும் இப்போ இப்படி கஷ்டத்திலே இருக்கோம்னு யாருன்னா என்றைக்குன்னா யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்றைக்கும் யோசிச்சதில்ல. ஏதோ என் தலைவிதி, நான் இப்படி இருக்கேன், அந்த மாதிரி தான் நீங்கள்ல எல்லாருமே நான் எல்லாருமே யோசிச்சது இதுதான் இல்லைங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், காயங்கள், வலிகள், சோகங்கள் இதனால தான் நமக்கு இந்த பெரிய வயசானாலும் சரி, சின்ன வயசில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு ஏற்படுது. இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க அப்பா எதனா வாங்கி கொடுத்துருப்பாங்க, இவங்க அப்பாக்கிட்ட கேட்டிருப்பாங்க, இவங்க வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதையே என்ன நினச்சிருப்பாங்க, இதையே ஒரு கவலையாக நினச்சிருப்பாங்க. அதே பெரியவங்களாக இருந்தால் என்ன நினைப்பாங்க, வீடு கட்டணுமே, இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமே, அந்த ஆஃபீஸ் போகணுமே, இவ்வளோ இப்போ காசு கட்டணுமே, இந்த பசங்களை படிக்க வைக்கணுமே, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க கவலையாடுறாங்க. இப்போ இந்த கவலைலாம் இல்லாமல் நம்ம ஒரு சராசரி லைஃப் வாழணும் அப்படின்னா, ஒரு ஹாப்பியான நிம்மதியான லைஃப் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நாளைக்கு சும்மா ஓகேவா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 30 நாளைக்கு நான் சொல்கிற 4 விஷயத்த மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 108 டைம் சொல்லுங்கள். ஓகேங்களா? சொல்லிகிட்டே வாங்க. ஒரு 30 நாளைக்கு மட்டும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளவோ பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக இதை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மன உறுதியாக, நம்பிக்கையாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 சென்டென்ஸ், ஐ ஆம் சாரி,
ப்ளீஸ் கிவ் ஃபார் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சென்டென்ஸை ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். இந்த 4 வரிகளை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க. காலையில் மார்னிங் எழும்போது கம்பல்சரி இந்த 108 டைம் சொல்லிடணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி குளிக்க போகும்போது ஒரு 10 நிமிஷம். ஓகேங்களா? சாப்பிட போகும்போது ஒரு 10 நிமிஷம். நீங்கள் எப்பப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக 30 நாள் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு நீங்களே சொல்வீங்க. சரிங்களா? இது சொல்ல சொல்ல உங்களோட மனநிலை மொத்தமாக மாறும். ஓகேங்களா? கவலை நிறைந்ததா இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு குப்பை தொட்டிக்குள்ள குப்பை போட்டு வச்சுருக்கீங்க. அது காலி பண்ண காலி பண்ண என்ன ஆகும்? சுத்தமாகும். அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்க குப்பைகளை இதை வந்து வெளியேற்றிட்டே இருக்கும். இது வெளியேற்றுவதன் மூலம் நமக்கு என்ன நடக்குன்னா, நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது கண்கூடாக நீங்களே பார்க்கலாம். அதனால் ஒரு ரிக்வெஸ்ட்டாக, ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் தொடர்ந்து அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸானால் இருக்கட்டும், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. மெயினாக காலையில் தூங்கி எழுந்தோடனே சொல்லிகிட்டே வாங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்களா சொல்லுங்கள். எப்போ வேணால் இதை வந்து சொல்லிகிட்டே வாங்க. ஓகேங்களா? இது சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். அதிகமாக யார்கிட்டேயும் பேசாதீங்க. பக்கத்து வீட்டுக்கிட்ட, உங்கள் வீட்டுக்கிட்ட அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்குள்ள மாற்றம் வந்தால் தான் நம்ம எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு இது நடக்கலையே அது நடக்கலையே சொல்கிறதெல்லாம் வேஸ்ட். நம்மளுடைய முயற்சி பாதி. இப்போ ஒரு 100% இருக்குன்னா அந்த 100%ல் ஒரு 50% நம்மது இருந்தாலும் மீதி ஒரு ஒரு மீதி பர்சன்ட் வந்து இறைவனோட இதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் முழு நம்பிக்கையாக இதை சொல்ல தொடங்குங்க. ஓகேங்களா? ஒரு 80% நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு 20% வந்து கடவுள் கொடுப்பாரு. ஓகேங்களா? அது மூலிமா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெற்றி அடையலாம். இப்போ அதே ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 80 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா 20 மார்க் இன்டர்னல் மார்க் பார்த்தா எப்படி எக்ஸாமில் சென்டம் எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் படிக்கும்போது சரி, எந்த பிரச்சனை உங்களால் சரியாக பேச முடியல, உங்களால் சரியாக படிக்க முடியல, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கவலைகளை நீங்கள் வந்து வெளியே அனுப்பணும். அது வெளியே அனுப்புறது மூலயமா மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை தெளிவாக யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். உள்ளேயே அழுக்கு நிறைய வச்சுட்டு அதை போட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இன்னும் அது கலாரி கலாரி அப்படியே குப்பையாக தான் நிறைய ஆகும். அதனால் உங்கள் மனசை முதல்ல தூய்மைப்படுத்துங்க. அந்த மனசை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் இந்த 4 வரிகள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் கிவ் ஃபார் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இது தொடர்ந்து சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே செல்ஃப் லவ் அதிகமாகும். உங்களை சுற்றி நிறைய பாசிட்டிவ் வைப் அதிகமாகும். உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். மிக்க நன்றி.